அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அன்பு பலியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். அன்பு பலியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவர், உமது தீர்ப்பு நேர்மையானது. உமது இரக்கத்திற்கு ஏற்ப உம் ஊழியனை நடத்தியருளும். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மணமானோர் மணவிலக்குக்கு தேடக்கூடாது, மணமாகாதோர் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 25 முதல் 31 முடிய. சகோதரர் சகோதரிகளே, மணமாகாதவர்களை குறித்து பார்ப்போம். இவர்களை பற்றிய ஆண்டவரின் கட்டளை எதுவும் என்னிடம் இல்லை. எனினும் ஆண்டவரின் இரக்கத்தால் நம்பிக்கைக்குரியவனாயிருக்கும் நான் என் கருத்தை சொல்கிறேன். மணமாகாதோர் தாம் அழைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்து விடுவது நல்லது. இப்போதுள்ள இடர்நிலையை முன்னிட்டு இவ்வாறு இருப்பதே நல்லதென எண்ணுகிறேன். மனைவியுடன் திருமணத்தால் இணைக்கப்பட்டு இருப்பவர்கள் மணவிலக்குக்கு வழி தேடக்கூடாது. மனைவியுடன் இணைக்கப்படாதவர்கள் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அது பாவம் அல்ல. இளம்பெண்கள் திருமணம் செய்து கொண்டால் அதுவும் பாவம் அல்ல. ஆனால் திருமணம் செய்து கொள்வோர் இவ்வுலக வாழ்வில் இன்னலுறுவர். நீங்கள் அவ்வின்னல்களுக்கு உள்ளாகாதிருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம். அன்பர்களே, நான் சொல்வது இதுவே. இனியுள்ள காலம் குறுகியதே. இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல இருக்கட்டும்.
அழுபவர் அழாதவர் போலவும் மகிழ்ச்சியுறுவோர் மகிழ்ச்சியுற்றவர் போலவும் பொருட்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும். உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும். இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உனது எழிலில் நாட்டம் கொள்வோர் மன்னர். உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர். உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. பல்லவி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். அந்தப்புறத்தினிலே மாண்புமிகு இளவரசி தங்கமிழைத்த உடையணிந்து தோன்றிடுவாள். பல வண்ண பட்டுடுத்தி மன்னரிடம் அவரை அழைத்து வருவர். கன்னித்தோழியர் புடைசூழ அவள் அடியெடுத்து வந்திடுவாள். பல்லவி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் மக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். தந்தையரின் அரியணையில் மைந்தரே வீற்றிருப்பர். அவர்களை நீர் உலகுக்கெல்லாம் இளவரசராக்கிடுவீர். பல்லவி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக.
எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பான ஆண்டவரை, வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்ற புனித பவுலடியாரின் வாக்கிற்கு இணங்க எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் வாழ்பவராக நீர் இருக்கிறீர். தேவ நற்கருணை என்கிற இறை பிரசன்னத்தின் வழியாக எங்கள் உள்ளத்தில் தங்கி வாழ்பவராக நீர் இருக்கிறீர். அந்த தேவ நற்கருணையை நாங்கள் உட்கொள்ளுகிற போது நாங்களே கிறிஸ்துவின் சாயலாக மாறுகிறோம். நாங்களே கிறிஸ்துவாக வாழ்வதற்கான எல்லா மதிப்பீடுகளையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவின் சாயலாக வாழ்கிற நாம் ஒவ்வொருவரும் அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக, கருணையை வெளிப்படுத்துகிறவர்களாக, தாழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கிற போதுதான் கிறிஸ்துவின் சாயலாக நம்மை அடையாளம் காட்ட முடியும். பிறரும் நம்மை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். கிறிஸ்துவின் சாயலாக வாழ வரம் வேண்டி இந்த நாளில் ஜெபிப்போமாக. ஆமீன். சீன மூங்கில் மரம் என்கிற ஒரு வகை உண்டு. மற்ற மரங்களைப் போல அதை வளர்க்க சிறந்த கவனம் தேவை. சரியான மண், தினசரி தண்ணீர், தொடர்ச்சியான சூரிய ஒளி இவையெல்லாம் இருந்தால்தான் அந்த மூங்கில் மரம் உயிரோடு இருக்கும். அப்படி இல்லைன்னா அது செத்து போயிடும். ஒரு வருடம் அந்த மூங்கில் மரம் வளர்வதற்கான எந்த விதமான அடிச்சுவடே தெரியாது. பூமியில் அதை புதைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அது முளைத்து வரணும். நாம் நெல் விதைப்போம், கடுகு விதைகளை விதைத்திருப்போம், நிலக்கடலை விதைத்திருப்போம். அதெல்லாம் விதைத்த உடனே 10 நாளுக்குள்ளே எல்லாமே முளைத்து வந்துடும். அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த மூங்கில் அப்படி இல்லை. நிலத்தில் புதைத்து வைத்து விட்டால் ஒரு வருடம் என்ன ஆனது, ஏதானது, அது முளைக்குதா முளைக்கலையா எதுவுமே தெரியாது. ஒரு வருடம் மட்டும் இல்லை, 2 வருடமும் 3 வருடமும் 4 வருடமும் அப்படிதான் இருக்கும். இதனால அந்த மூங்கிலை வைத்தவருக்கே ஒரு சந்தேகம் வந்துடும். ஐயோ, அது வளருதா வளரலையா, அது உயிரோடு இருக்குதா இல்லையா, அது வளருமா வளராதா. அவருக்கே சில நேரங்களில் மனக்குழப்பங்களையும் ஏக்கத்தையும் அது ஏற்படுத்திவிடும். ஆனால் அதனுடைய வளர்ச்சியை பற்றி சொல்லுகிற போது 5வது வருடத்தில் அந்த மரம் வளரத் தொடங்குமா. எத்தனை வருஷம் காத்திருக்கணும்? 4 வருடங்கள் காத்திருக்க வேண்டும். ஒருவர் ஒரு விதையை விதைத்துவிட்டு அந்த விதை பூமியில் புதைந்திருக்கும் போது 4 வருடங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். 4 வருடங்களுக்கு பிறகு 5வது வருடத்தில் அது வளரத் தொடங்கும். 6 வாரங்களில் 80 முதல் 90 வரை அத்தனை அடிகள் அது உயர்ந்து வளருமா. 6 வாரத்தில் 80லிருந்து 90 அடி வரை அது உயரமாக வளரக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்குமா. பிரியமானவர்களே, முதல் 4 வருடங்கள் அந்த அபார வளர்ச்சி பெறுவதற்காக அந்த மூங்கில் மரமானது தன்னை தயாரிக்க வேண்டும். அதனுடைய வேரானது ஆழ்புறத்திலே சென்று நிலை பெற்றிருக்க வேண்டும். சில மனிதர்கள் கொஞ்ச நாள்லேயே ஃபேமஸ் ஆகிடணும், மேலே உயர்வுக்கு வந்துடணும், நினைச்சதை சாதிக்கணும், வெற்றி கிடைக்கணும், உயர்வான இடத்துல அமரணும் நினைக்கும். சில பேருக்கு அது அதிர்ஷ்டம், சொற்பமான சில பேருக்கு அது லாட்டரி பரிசு போல. திடீர்னு விழுந்த உடனே குப்பையில் இருந்தவங்க கோபுரத்தில் போய் உட்கார்ற மாதிரி ஆயிடுவாங்க. அது அதிர்ஷ்டம். எல்லாருக்கும் கிடைக்குமா? கிடைக்காது, நிச்சயமாக கிடைக்காது. ஆனால் முயற்சி உடையவர்கள் பொறுமையோடு இருக்கும்போது வெற்றி நிச்சயம். நம்பிக்கையோடு இருக்கும்போது அவர்கள் உச்சத்தை தொடுவது நிச்சயம் என்பதற்கு இந்த நிகழ்வு உதாரணம்.
இன்றைய நாளினுடைய இறை வார்த்தையோடு அதை ஒப்புமைப்படுத்தி பார்க்கிறேன் பாருங்க. மனைவியுடன் திருமணத்தால் இணைந்திருக்க வேண்டும். மனவிலக்கு ஒருபோதும் பெறக்கூடாது. சில நேரங்களில் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மனவிலக்கை நோக்கி இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. கல்யாண ஆள கொஞ்ச நாளிலேயே மனவிலக்கு, சண்டை சச்சரவு, கணவன் மனைவி இடையே மோதல்கள், புரிந்து கொள்ளாமை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் பொறுமையோடு இருக்கணுங்க. வாழ்க்கை பல பாடங்களை கற்றுத்தரும், பல அனுபவங்களை சொல்லித்தரும், சில சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. அப்படி அவசரப்பட்டோம் அப்படின்னா இந்த திருமண உடன்படிக்கையானது உடைந்து போகும். அந்த மூங்கிலை போல பக்குவம் அடைய வேண்டும், பண்பட வேண்டும், கொஞ்சம் நாள் பொறுமையோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில், ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், இப்பொழுது பட்டினி இருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே பேறு பெற்றோர். இதை நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? ஒருவர் ஏழையாக இருப்பதையும் பட்டினி வயிற்றோடு இருப்பதையும் அழுது கொண்டிருப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. ஆனால் ஆண்டவர் அதை சொல்றார், நீங்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார். ஏன்? நீங்கள் ஏழையாக இருக்கும்போது கடவுள் உங்களை தேடி வருகிறார். நீங்கள் ஏழையின் உள்ளத்தினராயிருக்கும் போது கடவுளே உங்களுடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறார். நீங்கள் பட்டினியாயிருக்கும் போது உங்கள் வயிற்றுக்கு கடவுள் உணவு கொடுக்கிறார். அதனால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். நீங்கள் அழுது கொண்டிருக்கும் போது உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுக்கிறார். அதனால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். அழுவதனால பேறு பெற்றவரோ, பட்டினியாக இருப்பதனால பேறு பெற்றவரோ, ஏழையாக இருப்பதனால பேறு பெற்றவரோ இல்லை. ஆண்டவர் உங்களோடு அந்த துன்பத்தில் உடனிருப்பதனால், அந்த கஷ்ட நஷ்டங்களில் உங்களுக்கு தோள் கொடுப்பதனால் நீங்கள் பேறு பெற்றவர்களாக மாறுகிறீர்கள். இறைவனுடைய துணை இருப்பினால நீங்கள் பேறு பெற்றவர்கள். அதே நிலையில் செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு, இப்பொழுது உண்டு கொழுத்திருப்போரே ஐயோ உங்களுக்கு கேடு, சிரித்து இன்புறுவோரே ஐயோ உங்களுக்கு கேடு. ஏங்க செல்வம் வச்சிருந்தா தப்பா? நன்றாக வயிறார உண்டால் தப்பா? சிரித்து மகிழ்ச்சியோடு இருந்தா அது என்ன பிரச்சனையா? ஆமாம், அது பிரச்சனை தான். எப்படி? நம்மிடத்தில் இருக்கின்ற செல்வத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளாத போது, அல்லது பிறருடைய வயிற்றில் அடித்து பிறருடைய செல்வத்தை நாம் கவருகிற போது நமக்கு ஐயோ கேடுதான். உண்டு கொழுத்திருப்பது எப்படி நாம் உண்டு கொழுத்திருக்க முடியும்? அடுத்தவனுடைய வயிற்றில் அடித்து பறித்து தான் நாம வயிற்றை நிரப்பிக்கொண்டு பிறரோடு பகிராமல், பிறருக்கு உதவி செய்யாமல் இருக்கிற போது நமக்கு ஐயோ கேடுதான். சிரித்து இன்புறுவோரே ஐயோ கேடு. எப்படி? பிறர் துன்பப்படுகிற போது, பிறர் வறுமையில் இருக்கிற போது, பிறர் ஏழ்மையில் தவிக்கிற போது, பிறர் நோய் நொடியினால் இருக்கிற போது அவர்களை பார்த்து கேலி கிண்டல் நாம் செய்கிறோம் என்றால் நமக்கு ஐயோ கேடுதான். ஆண்டவருடைய வார்த்தைகளை உறுதியாய் நம்முடைய மனதிலே பதிய வைப்போம். பேறு பெற்றவர்களாய் வாழ்வோம். ஐயோ கேடு என்கிற அபத்தத்தை தவிர்ப்போம். ஆனந்தத்தில் வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமீன். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உன் திருவடியில், படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உன் திருவடியில். உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. தந்தையே தயவுடன் ஏற்றிடுவார், தந்தையே தயவுடன் ஏற்றிடுவார். தாழ்ந்து பணிந்து தருகின்றோ தருகின்றோ
தருகின்றோ, படைத்ததெல்லாம் தர வந்தோ, பரம்பொருளே உன் திருவடியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நின்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோணியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்று பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துலமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவனுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் ஒன்றாய் ஆண்டவரே, என்னை பரிவிரக்கத்தால் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்தல்ல, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென்.
எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. வீட்டினில் என் இன்பப் பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கலைமான் நீரோடைகளுக்காக இயங்குவது போல கடவுளே, என் ஆன்மா உமக்காக இயங்குகின்றது. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணகவிருந்தாலும் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பேறு பெற்றவர்களாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா, இறைவா, இறைவா,
சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். நீர் செய்த நன்மைகள் நினைக்கின்றேன். என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா இறைவா இறைவா.